என்ன எலவு சீரியல்ரா இது, என்னடா விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி மரண மொக்கையா இருக்கிற வடக்கு சீரியல் சீன்ஸ் 3 தான் இந்த வீடியோல இருந்து வறுக்க போறோம். இது வந்து பார்ட் 5. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நாகினி சீரியல். இந்த சீன்ல ஹீரோயினை ஒரு பெரிய பாம்பு வந்து அப்படியே முழுசா முழுங்கிடுது. முழுங்கின உடனே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து எங்கடி ஆளை காணோம் அப்படி சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து அந்த பாம்போட வயித்துக்குள்ள இருந்துகிட்டே வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படி சொல்லி கத்துது. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 4-5 கல்ல கையில எடுத்துக்கிட்டு அந்த பாம்பு மேல எடுத்து வீசிக்கிட்டு இருக்குது. அந்த பாம்பு என்னன்னா ஏதோ நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி வந்து அப்படியே கவிட்டு இருக்குது அந்த கல்ல. பாம்பு கல்ல கூட வாடா சாப்பிடும். அது சீத்தா பாருங்களே. அந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே அந்த வயித்துக்குள்ள போய் அந்த கல்லை வச்சு உள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு உண்டாக்குதா. அந்த பாம்போட வயித்துல வந்து நெருப்பு வந்ததுனால சூடு தாங்க முடியாம அப்படி கக்கிருச்சான் அந்த பொண்ணு. ஆமா, எப்படி பாம்பு வயித்துக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த மேக்கப் கலையாம அப்படியே இருக்கு. நம்பர் 2, இந்த சீரியல்ல குடும்பமா மொட்டை மாடியில குஜாலா வந்து பட்டம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இங்க தான் ட்விஸ்ட். இந்த பொண்ணு வந்து பட்டம் விட அப்படியே முன்னாடி போக போக அந்த மொட்டை மாடில இருந்து அப்படியே கவுந்து கீழே விழுந்துருது. அந்த பொண்ணு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. எவனாச்சும் காப்பாத்துவானா அப்படின்ற மாதிரி பார்த்தா மேல ஒவ்வொருத்தனும் வந்து ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு இன்னுமே வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கு. கடைசியா வந்து 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட புருஷன் வந்து ஐயோ என் பொண்டாட்டி அப்படின்றத இப்பதான் ஞாபகம் வந்து ஓடி வந்து காப்பாத்த வந்து அப்படியே தாவி அந்த பட்டம் விடுறோம்ல அந்த கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாராமா. இது இந்த பட்டம் விடுற கயிறுல நீங்க பிடிச்சி காப்பாத்திடுவீங்க. நம்பர் 3, இந்த சீரியல்ல இந்த ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. அதை தடுக்கிறதுக்கு இந்த சீரியலோட வில்லி வந்து ஒரு பிளான போட்டு ஒரு பெரிய பிரியாணி குண்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 போனை வந்து உள்ள தூக்கி போட்டு அப்படி மூடிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா போய் சாப்பிடலாம் அப்படி சொல்லி அந்த குண்டாவை திறந்து பார்த்தா அப்படியே பாம் பிளாஸ்ட் ஆகி அங்க இருக்கிற எல்லாரும் வந்து செதறி போய் விழுறாங்க. என்னடா போனை பாமா மாத்தி வச்சிருக்கீங்க.